வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கணேஷ். ஒரு வழியாக அந்த 100 நாள் சேலஞ்சை நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மினி vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை எபிசோட் ஆஃப் 38. ரொம்ப நாள் ஆனதுனால இதுக்கு எப்படி நான் டப்பிங் கொடுக்க போறேன்றது எனக்கே தெரியல. சரி, நான் ஏதோ போக போக அப்படியே சொல்லிட்டே போறேன், நீங்களும் அதை கவனிச்சுக்கோங்க. காலையில் இருந்துச்சு பல்லு விளக்குறோமோ இல்லையோ கரெக்டாக அந்த டீயை குடிச்சிட்டேன். அந்த வேலையை முடிச்சோடனே எனக்கும் அம்மாவுக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த வேலையை முடிச்சோடனே வறண்ட தலைக்கு எண்ணெயை வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு தான் பல்லையே விளக்குனேன். இந்த பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு போகிற வழியில இந்த குப்பையை போட்டிருப்பா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. சரி வாங்கிட்டு நம்ம தூய்மை பணியாளர் நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக யாராவது வந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடையில் இருக்க வேலையை பார்த்தேன். ஸ்வீப்பிங் டன்னு. இதை முடிச்ச கையோட மந்த் எண்டு அப்படின்றதுனால கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலை கொஞ்சம் போர் அடிச்சதுனால அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச ஆரிகாமி ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒர்க்கை எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த வேலையை பண்ணால் மட்டும் மாட்டிப்பணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு சிஸ்டம் வேலையை பார்த்துட்டேன். இதை முடிச்ச கையோட மதிய உணவுக்கு டைம் ஆயிடுச்சு. சும்மா கடகடன்னு சாப்பிட்டுட்டேன். வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றதுக்காக பெட்ரோலை போட்டுக்கிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா வெயில் எவ்வளோ அடிக்குதுன்றதே மூஞ்சை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழைன்னு பாருங்க. இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸை புரிஞ்சிக்கவே முடியலங்க. நான் ஏன் மூஞ்சி எதுவுமே வச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரத்தில் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக காலும் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வழியெல்லாம் போக்குறதுக்கு ஒரு பூஸ்ட் பிரேக் எடுத்துக்கிட்டேன். கடை க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஒரு 10 to 10:30 ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவும் தூங்கிட்டே வந்திருந்தாங்க. வண்டியில் தூங்கிட்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோ ஆன் பண்ணிட்டேன். இந்த டைட்னஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு பண்ணிட்டேன். இந்த வேலை முடிச்சோடனே நைட் டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. அதுவும் நல்லா லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு நானும் அப்படியே தூங்க போயிட்டேன். ஸோ இதோட சாட்டர்டே vlog முடிஞ்சு. பாய் பாய் நண்பர்களே.